வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மத்திய அரசு சில ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு மானியம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தாங்க. இப்போ மணி கண்ட்ரோலில் உறுதி செய்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் முதலீடு செய்யக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் விலக்கு அரசு வழங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ், குறிப்பாக சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் மார்க்கெட் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. சவுத் கொரியாவில் காஸ்பி 6% மேலே வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜப்பானுடைய நிக்கை 1.3% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. ஓலா எலக்ட்ரிக் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னே அறிந்த செய்தி. அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்கன்னு. இப்போ 780 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்கன்ற தகவல். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டில். அவங்க 21.8 கோடி இக்விட்டி ஷேர்ஸை ஒதுக்கி இருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. விலை ஒரு ஷேருக்கு ₹35.86 விலையை அவங்க நிர்ணயித்திருந்திருக்கிறாங்க. யார் பையர்ஸில் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்னா, மிரே அசெட்டுக்கு 15.38% ஷேர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. மோத்திலால் ஓஸ்வாலுக்கு 9.6%, JM ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 5.13% ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. டாடா ஸ்டீல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா ஸ்டீலுடைய UK ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேளை யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. போர்ட் தால்பாட்ன்ற இடத்துல தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஆலையில் தான் அவங்க லோ கார்பன் ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிரான்சிஷனில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசும் அவங்களுக்கு மானியம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது முன்னே நம்ம பார்த்த செய்தி. இப்போ தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா குரூப் சேர்மன் என் சந்திரா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் 20% இருக்க வேண்டும்ன்ற அவருடைய எண்ணத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. 35,000 கோடி ரூபாய்க்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வர இருக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில். இப்போ அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவில் 13-14% இருக்கலாங்க. அந்த டேட்டா CNBC TV 18ல் கொடுக்கல. நான் தேடி பார்க்கும்போது கிடைத்த நம்பர் தான் 13-14. முதல் இடத்துல மாருதி சுசுகி ஒரு பெரிய மார்ஜினில் இருக்கிறாங்க. 43%, அவங்க மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க மாருதி சுசுகி. இரண்டாவது இடத்துக்கு தான் பெரிய போட்டி இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க, ஹுண்டை இருக்கிறாங்க, மஹிந்திரா இருக்கிறாங்க. மஹிந்திரா கிட்டத்தட்ட 14%, டாடா மோட்டார்ஸ் 13-14%, ஹுண்டை கிட்டத்தட்ட 13%. ஸோ இரண்டாவது இடத்துக்கு போட்டி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் ஷேர் 20% இருக்கணும் டாடா மோட்டார்ஸ்ன்ற எண்ணம் என் சந்திரா தெரிவிச்சிருக்கிறாரு. வீனஸ் ரெமடிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மத்திய அரசுடைய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மத்திய அரசுடைய அமைப்பு DSIR இவங்களுடைய R&Dக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறாங்க. DSIR அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வரக்கூடிய அமைப்பு. விப்ரோ குறித்து காலையில் வீடியோவில் ஒரு செய்தியை பார்த்துருந்தாங்க. ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. TCSக்கு பிறகு அதே போன்ற ஒரு சர்ச்சை விப்ரோடைய பூனே ஆஃபீஸ்லேயும் இப்போ நடந்திருக்கு. கட்டாய மதமாற்றம் செய்ய சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லையும் புகார் கொடுத்துருக்குறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையும் புகார் கொடுத்துருக்குறாங்க. விப்ரோ மீதும் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு அவங்க வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இப்போ முதல் முறையாக விப்ரோ ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சர்ச்சை குறித்து முறைகேடுகளுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறை இருக்கும்னு விப்ரோ தெரிவிச்சிருக்கிறாங்க. 0 டாலரன்ஸ் அப்ரோச் இருக்கும். அவங்க முழு ஒத்துழைப்பு போலீஸ்க்கு வழங்கி வருவதாக விப்ரோ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜூனிப்பர் ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நியூ டெல்லியில் 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்ட இருக்கிறாங்க. 2.52 ஏக்கர் நிலத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலை கட்ட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜூனிப்பர் ஹோட்டல்ஸ். ICICI வங்கிக்கு வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க செபி. என்ன குற்றச்சாட்டு? அவங்க சில ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்னதாகவே அவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதனால செபி வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க ICICI பேங்க்குக்கு. கரூர் வைசியா பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. சென்னையில் அவங்களுடைய புது கிளையை திறந்திருக்கிறாங்க. இது சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 903 கிளைகள் இருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதானி குரூப் கம்பெனியான அம்புஜா சிமெண்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. மர்ஜருக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க முன்னவே அறிவித்தது தான் ACC மற்றும் ஓரியன் சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸுடன் இணைக்கிறாங்க. இது முன்னவே நம்ம அறிந்த செய்தி. இப்போ NSE மற்றும் BSE நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறாங்க அந்த 2 மர்ஜர்ஸ்க்கும்.
ஓரியன்ட் சிமெண்ட் மற்றும் ஏசிசி மர்ஜர்ஸ்க்கு என்எஸ்சி பிஎஸ்சி இப்போ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கிறாங்க. ஸ்வாப் ரேஷியோ தெரியாதவங்களுக்காக 100 ஏசிசி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ஏசிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 328 அம்புஜா சிமெண்ட்ஸ் உடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். அதே போல் ஓரியன்ட் சிமெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 100 வைத்திருந்தால் 33 அம்புஜா சிமெண்ட்ஸ் ஷேர்ஸ் வழங்கப்படும். இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய பேரண்ட் கம்பெனி இன்டர்குளோப் ஏவியேஷன் அவங்க தரப்பு அப்டேட் இருக்கு. தற்காலிகமாக 6 சர்வதேச நகரங்களுக்கான சேவையை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஹாங்காங், ஷாங்காய், கிராபி உள்ளிட்ட 6 சர்வதேச நகரங்களுக்கான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். க்ரோ நிறுவனம் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று பிளாக் டீல் நடந்திருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 210 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் க்ரோ ஆப்பில் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 0.18% ஸ்டேக். யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா ஃப்ரியாலா ஃபண்ட் விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் 12,500 கோடி ரூபாய்க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் மேனுஃபேக்சரிங் அவங்களுடைய பிரைமரி பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பிஸ்னஸ்லையும் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12,500 கோடி ரூபாய்க்கான திட்டம். மற்றொன்று அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க கிரேட் ஏ மேனுஃபேக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. வுட் மெக்கன்சி அவங்க தான் அந்த ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அவங்க உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அவங்க ஆய்வு செய்கிறாங்க. அதில் இப்போ கிரேட் ஏ மேனுஃபேக்சராக ப்ரீமியர் எனர்ஜிஸ் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க உலக அளவில் டாப் 25லையும் இந்தியாவில் டாப் 3யும் பார்க்கும்போது இவங்க வராங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் வராங்க சோலார் பிவி மாடியூல் செக்மெண்ட் கீழே. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. முன்னவே அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. அதோடைய பாகமாக தெலங்கானாவில் இருக்கக்கூடிய யூனிட்டுடைய லைசன்ஸ் அவங்க சரண்டர் பண்ண இருக்கிறாங்க. அதை மூடுறாங்க. இந்த யூனிட் அவங்களுடைய ரெவன்யூவில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு ஒட்டுமொத்தமாக 600 கோடி ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிதியாண்டு 2026. அது சதவீதத்தில் ஒட்டுமொத்த வருவாயில் 2% இந்த யூனிட்டில் தான் வருது. இப்போ இந்த யூனிட் அவங்க மூடுறாங்க. அந்த லைசன்ஸை வந்து அவங்க வேறொரு பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஐஎல்&எஃப்எஸ் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 414 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில். லூப்பின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. நியோவாஸ்குலர் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது. லூப்பினுக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2540 ரூபாய். கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க கோ டிஜிட்டில் 65 கோடி ரூபாய்க்கு. ஜேபி மார்கனும் பையராக இருந்திருக்கிறாங்க 35 கோடி ரூபாய்க்கு. யார் செல்லராக இருக்கிறாங்க? பீக் பார்ட்னர்ஸ் 33.3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.36% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாங்க 100 கோடி ரூபாய்க்கு. சாட்டன் கிரெடிட் கார்டு குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க, முதலீடு செய்கிறாங்க. இப்போ அவங்க 36.17% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அது 38.32% உயர்த்துறாங்க ப்ரொமோட்டர்ஸ். 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இது கன்வெர்ட்டபிள் வேரன்ஸ் வழியாகத்தான் வராங்க. இந்த வேரன்ஸ் வந்து பின்னராக அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ ஒரு வேரண்ட்டுக்கு 260 ரூபாய்னு அவங்க வேரன்ஸை ஒதுக்குறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்து அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 36.2லேருந்து 38.3% உயர்த்த இருக்கிறாங்க. ஆக்மே சோலார் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 2800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தி இருக்கிறாங்க. 10 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பெரும்பாலும் கடன் அடைக்க பயன்படுத்த இருப்பதாகவும் அப்புறம் வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு பயன்படுத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்மே சோலார் யார் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க? நிப்பான் லைஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 20.5% அந்த ஒதுக்கப்பட்ட ஈக்விட்டி ஷேர்ஸில் 20.54% நிப்பான் லைஃப் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 20.54%, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 18.39%, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 8.57%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 8.39%, கோடெக் மியூச்சுவல் ஃபண்ட் 7.14%. இந்த லிஸ்ட்டு தான் பையர்ஸாக இருக்கிறாங்க ஆக்மே சோலாரில் இந்த QIPயில். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த சில தகவல். அவங்க வேதாந்தா குரூப் கம்பெனி. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸுடைய ஷேர் பிரைஸ் ஏப்ரல் மாதத்திலேருந்து பார்க்கும்போது 270% அதிகரிச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் முதல் நேற்று ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 270% அதிகரிச்சிருக்கு. இந்த கேலண்டர் இயர் 2026 இது வரைக்கும் பார்க்கும்போது 535% அதிகரிச்சிருக்கு. கடந்த 12 மாதத்தில் பார்க்கும்போது 766% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 7.4% ஸ்டேக் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸில் வைத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க நேரடியாக பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யார் அதிகமாக வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பந்தன் வேல்யூ ஃபண்ட் கிட்டத்தட்ட 5% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் 2.05% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1.2% ஸ்டேக் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸில் வைத்திருக்கிறாங்க. ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கும்போது அதாவது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்திருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது 2 லட்சத்திற்கு மேலே இருக்கிறாங்க. ஆட்களுடைய எண்ணிக்கை 2 லட்சத்திற்கு மேலே இருக்கிறாங்க. சதவீதமாக பார்க்கும்போது 18.58% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸில்.
இவ்வளோ பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண கம்பெனி இப்போ ஏஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்டேஜ் 4ல இருக்கிறாங்க. ஏஎஸ்எம்னா என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நம்ம ஒரு கம்பெனியில் முதலீடு செய்யும்போது அவங்க ஏஎஸ்எம், ஜிஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டேஜ் 4ல இடம் பிடிக்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை இன்ட்ராடேல விளையாட முடியாதுன்றது என்னுடைய புரிதலுங்க. நம்ம முழு பணத்தையும் கொடுத்து அதை டெலிவரிக்கு தான் எடுக்க முடியும். அதே போய் லீவரேஜ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு பெரிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லாம் வச்சு விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த ஏஎஸ்எம், ஜிஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சுன்னா சில கட்டுப்பாடுகள் வரும். ஸோ இப்போ ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் ஸ்டேஜ் 4 ஏஎஸ்எம் பட்டியலில் இருக்கிறாங்கன்னு CNBC TV 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோக்கு சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 9,300. இப்போ 10,360 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பஜாஜ் ஆட்டோ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ரெப்போ ரேட் முன்னே இருந்தது 5.25%. அது தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க RBI கவர்னர். நியூட்ரல் ஸ்டான்ஸை தொடர்வதாகவும் அறிவிச்சிருக்கிறார். நம்ம காலையில் 10 மணி அளவில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு RBI கவர்னர். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரியாக்ஷனும் இருந்ததுங்க. ஜிடிபி டேட்டா மற்றும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாரு RBI கவர்னர். முழு நிதியாண்டு 2027க்கு எதிர்பார்க்கக்கூடிய ஜிடிபி வளர்ச்சி 6.6%. முன்ன அதாவது ஏப்ரல் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருந்தது 6.9% கணிச்சிருந்தாங்க RBI. இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க 6.6%. ஸ்பிளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கான ஸ்பிளிட்டப். Q1க்கு எதிர்பார்ப்பது 6.6%. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 6.8%. Q2ல 6.3%. முன்ன சொன்னது 6.7% ஜிடிபி வளர்ச்சி. Q3ல 6.5%. முன்ன சொல்லியிருந்தது 7%. Q4ல 6.8%. முன்ன சொல்லியிருந்தது 7.2% ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு. அதே போல் இன்ஃப்ளேஷனுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027ல் அவங்க கணித்திருப்பது 5.1% இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு. முன் அதாவது ஏப்ரல் மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருந்தது 4.6%ன்னு கணிச்சிருந்தாங்க. உயர்த்தி இருக்கிறாங்க 5.1%. இங்கேயும் அவங்க ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. Q1க்கு 4.2% எதிர்பார்க்குறாங்க. முன்ன எதிர்பார்த்தது 4%. Q2ல 5.1%. முன்ன சொல்லியிருந்தது 4.4%. Q3ல 5.9%. முன்ன சொல்லியிருந்தது 5.2%. Q4ல 5.4% எதிர்பார்க்குறாங்க இன்ஃப்ளேஷன். முன்ன சொல்லியிருந்தது 4.7%. RBI கவர்னர் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி அளவில் அவருடைய பேச்சை முடிச்சிட்டாருங்க. 10:30க்கு முன்னாடியே பேச்சை முடிச்சிட்டார். 10 மணிக்கு துவங்கி அதுக்கப்புறம் உடனடியாக மார்க்கெட் ரியாக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி 15 மினிட் சார்ட். அந்த பெரிய ரெட் கேண்டில் வந்து அது 10:30ங்க. 10:30லேருந்து 10:45 அந்த டைமில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதாவது ஒரு பேசி முடிஞ்சதற்கு பிறகு பேங்க் நிஃப்டி உடனடியாக வீழ்ச்சியை பார்த்தது. அந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும் ஹையும் லோவும் பார்க்கும்போது 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ ஹைலேருந்து லோ பார்க்கும்போது 400 பாயிண்ட்ஸ் அந்த டைமில் 10:30க்கு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு பேங்க் நிஃப்டி. அதே போல் நிஃப்டியும் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துங்க. 10:30க்கு பார்க்கும்போது இது நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது. 10:30 மணி அளவு பார்க்கும்போது அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஹையிலேருந்து லோ பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸை இழந்திருக்கு நிஃப்டி. அதுக்கப்புறம் ரிகவரி இருக்குமா இல்லைன்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. 10:30க்கான கேண்டில் ஸ்டிக் அது. 10:30க்கு உடனே அதாவது பேச்சு முடிஞ்ச RBIயோட பேச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேண்டில் ஸ்டிக் ரெட்டில் தான் இருந்திருக்கு பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டியுடையது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.